காரைக்குடியில் கந்துவட்டி கடனுக்காக வீட்டை உடைத்து 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை அள்ளிச் சென்ற சம்பவம் அரங்கேறியுள்ளது. பொருட்களை போலீசார் மீட்டுள்ள நிலையில் கந்துவட்டி அட்டகாசத்திற்கு எதிராக போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கீழ ஊரணியைச் சேர்ந்தவர் கருப்பையா. பரோட்டா மாஸ்டராக வேலை பார்த்து வரும் இவருக்கு வாசுகி என்ற மனைவியும் ஒரு மகளும் உள்ளனர். வாசுகி கணேசன் என்பவரிடம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு குடும்ப செலவிற்காக 3% வட்டிக்கு 9 லட்சம் ரூபாய் வாங்கியுள்ளார். வாங்கிய கடனுக்காக வாசுகி அவரது பெயரில் உள்ள வீட்டை அடமானமாக எழுதி கொடுத்துள்ளார். இந்நிலையில் வாசுகிக்கு எழுத படிக்க தெரியாததை அறிந்து கொண்ட கந்துவட்டி கணேசன் அடமான பத்திரம் என்று கூறி பவர் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கியதாக கூறப்படுகிறது. பவரின் அடிப்படையில் அந்த வீட்டை வேறு ஒருவருக்கு ஓராண்டிற்கு முன்பு 40 லட்சம் ரூபாய்க்கு விற்றுவிட்டதாகவும் கூறப்படுகிறது. அதன் பிறகு வாசுகி குடும்பத்தாரை வீட்டை காலி செய்ய சொல்லி கணேசன் வற்புறுத்தி உள்ளார். இந்நிலையில் கடந்த 24ஆம் தேதி வாசுகி வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் வெளியே சென்றிருந்தார். அதுதான் சரியான நேரம் என கருதிய கணேசன் அடியாட்களுடன் சென்று வாசுகியின் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே இருந்த ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், பாத்திரங்கள் என அனைத்தையும் கோணிப்பை கொண்டு வந்து வாரி சுருட்டி எடுத்துச் சென்று விட்டார். மேலும் வீட்டில் இருந்த தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்களையும் எடுத்துச் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. அவற்றின் மதிப்பு சுமார் 5 லட்சம் ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. மாலையில் வீட்டிற்கு வந்து பார்த்த வாசுகி வீட்டில் ஒரு பொருள் கூட இல்லாததை கண்டு அதிர்ந்து போயினர். இது குறித்து காரைக்குடி தெற்கு போலீசில் குடும்பத்துடன் சென்று புகார் அளித்தனர். அடமான பத்திரம் நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் அவங்க வந்து பவர்னு போட்டிருக்காங்க. ஆனால் அம்மாவுக்கு அது வந்து தெரியலை. அம்மா படிப்பறிவு இல்லை, அவங்களுக்கு அந்த நாலேஜ் கிடையாததுனால அவங்கள ஏமாற்றி கையெழுத்து வாங்கி அவங்க கிரையம் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு நாங்கள் போயிருக்கும்போது வீட்டை உடச்சி, ஆள் இல்லாத நேரத்தில் வீட்டை உடச்சி வீட்டில் உள்ள திங்ஸ் பூரா எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வீட்டில் எதுவுமே கிடையாது. வீட்டில் ஒரு பொருள் கூட இல்லாமல் நாங்கள் மட்டும் ஒரு ட்ரெஸ்ஸோட 6 நாளாக நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். அதோட அவர் அந்த 9 லட்சத்துக்கும் 3 வட்டியில் கந்து வட்டியில் அவர் வந்து கேட்டுட்டு எங்களை ஏமாத்திட்டாரு. வழக்கு பதிந்த போலீசார் தீவிர விசாரணைக்கு பிறகு அமராவதி புதூரில் உள்ள கணேசனின் சித்தி வீட்டில் இருந்த பொருட்களை மீட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தனர். அணிந்திருந்த துணியை தவிர ஒரு பொருளையும் விட்டு வைக்காமல் அள்ளிச் சென்றதால் கடந்த 6 நாட்களாக ஒரே துணியை உடுத்தியபடி அவதிப்பட்டு வந்துள்ளனர் வாசுகி குடும்பத்தினர். கொடுத்த கடனுக்காக வீட்டையும் அபகரித்து கொண்டு வீட்டில் இருந்த பொருட்களையும் அள்ளிச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.